இந்த மாந்திரிகத்தில் மோகினி வசியம். நிறைய பேர் கேட்குறது மோகினி வசியம் பண்ணுறது எப்படி, மோகினி வசியம் பண்ணுறது எப்படி. மோகினி வசியத்தை பற்றி நீங்கள் எதுவுமே விளக்கமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த மோகினி வசியத்தை பற்றி சொன்னீங்கன்னாக்கா எங்களுக்கு மாந்திரிகத்துக்கும் சரி மற்றபடி வேறு எதுக்கும் எங்களுக்கு யூஸாக இருக்கும் இல்லையா, அதுக்கு சொல்லுங்கள். நல்ல வசின்றது மோகினி வசியத்தை போட்டாக்கா ரொம்ப சீக்கிரமாக முடிகிற மாதிரி நல்ல மோகினி வசியத்தை போடுன்னு சொல்லியிருக்கீங்க. மோகினி வசியத்தில் 8 வரும். ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பெண்களுக்கு பண்ண கூட எட்சர்களை பெண்கள் வசியம் பண்ணாக்கா ஆண்கள் வசியம் ஆவாங்க. ஆனால் பெண்களுக்கு ஆண்கள் வசியம் ஆவாங்க. ஆண்களுக்கு மோகினி வசியமே நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். மோகினி வசியம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மோகினி வசியத்தில் 8 இருக்குது. அதாவது கேட்டிங்கன்னாக்கா மோகினி வசிய பூஜையை செய்து ஒரு பெண்ணை நம்ம வசியம் செய்து திருமணம் செய்துக்கிறது ஒன்று. திருமணம் ஆன பிறகு கணவனோ மனைவியோ ஒற்றுமை இல்லாமல் நில குறைஞ்சி ஒவ்வொருத்தரும் பிரிகிற அளவுக்கு இருக்கிறவங்கள மோகினி வசியம் மூலிமா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை உருவாக்கி கொடுக்குறது. 3வது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோட்டோவை வச்சு மோகினியை உருவ சிலையாக செய்து அவங்கள அதை பாவையாக செய்து பாவைக்குள்ளே வச்சு ஒரு பெண்ணை மன விருப்பமே இல்லாத ஒரு பெண்ணை வசியம் பண்ணி கொடுக்குறது. 4வது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஆள் 4-5 பொண்ணுங்களை மோகினியுடைய மந்திரங்களை உபாசனை மூலியமாகவோ மந்திரம் மூலியமாகவோ தண்ணியில் தொப்புள் வரைக்கும் தண்ணியில் நின்றுக்கிட்டு 4-5 பொண்ணுங்களை வசியம் பண்ணி அவங்களோட தொலை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி சாகிற மாதிரி ஒரு பூஜை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தனுடைய மனைவியை ஆசைப்பட்டு ஆசைக்காக இலங்க வச்சு அவங்கள வசியம் பண்ணி அவங்க மூலியமாக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அடித்து நடுத்தரில் துரத்தி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்பி எண்ணெய் வைக்கிற வசியமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசியம் மூலிமா ஒரு பெண்ணை வசியம் பண்ணி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்குறதும் வசியம் இருக்குது. இப்படி பல வகையான வசியங்கள் இருக்கும்போது 8 வகையான பதிவாக இது வந்தே தீரும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மோகினியினுடைய நம்ம இதில் போயிட்டோம்னாக்கா 8 வகையும் போட்டு தான் தீரணும். அந்த 8 வகையை நான் போட்டு சொல்லிடுறேன். முதல்ல போட்டிருக்கிறது சக்கரை மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரகசியம் என்னான்றது உங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? முதல்ல இந்த சக்கரத்தை நல்லா உத்து பாருங்கள். இது வரைக்கும் போடாத சக்கரம் இது. இந்த சக்கரத்தை நீங்கள் பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மனுடைய கோடுன்னு சொல்லக்கூடிய பிரம்மா சரஸ்வதி வீடு என்று சொல்லக்கூடிய நாற்கோண வீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு லட்சுமி இவர்களின் வீடுன்னு சொல்லக்கூடிய பிறைக்கோணம் என்பது இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் பிறைக்கோணம். உங்களுக்கு போகிறதுக்கு இடம் பெருசாக இல்லைன்றதுக்காக சின்னதாங்க போட்டிருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி கேட்டால் ருத்ரமூர்த்தி பார்வதி இவர்களின் வீடுன்னு சொல்லக்கூடிய முக்கோணம் நடுவில் அழகாக இருக்குதுங்களா? அதில் நமச்சிவாயன் அதில் ஓம் என்ற எழுத்தும் போட்டிருக்கேன், சரிங்களா? மகேஸ்வரி இவர்களின் வீடு என்று சொல்லக்கூடிய வாழ்வு கோணம். இந்த வாழ்வு கோணம்ன்றது எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா 6 கோணம் சேர்ந்தது தான் வாழ்வு கோணம், சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதாசிவ மனோர்மணி இவர்களின் வீடு என்று சொல்லக்கூடிய ஆகாய வட்டம். அந்த 6 கோணம் அதாவது கேட்டிங்கன்னாக்கா வாழ்வு கோணத்தில் இருக்கக்கூடியது சுற்றிலும் ஒரு ரவுண்டு, அதுதான் ஆகாய வட்டம். இந்த 5ம் சேர்ந்தது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பூமின்னு சொல்லக்கூடிய மொத்தமே சேர்ந்தது தான் ஒரு வசியம். அந்த வசியத்தை செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த சக்கரம் இல்லாமல் வசியம் செய்ய முடியாது. நீங்கள் எத்தனை இடத்துல போய் பார்த்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு விளக்கத்தையும் இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். தெளிவாக சொல்கிறேன். 8 பதிவில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் சக்கரம். இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் பூஜை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்து நீங்கள் உங்களை செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு பெண்ணுடைய உருவத்தை ஒரு பெண்ணுடைய ஒரு பாவையை செய்து மோகினி மாதிரி வச்சு அதுக்கு எந்த மாதிரி பூஜையை போட்டிங்கன்னாக்கா அது உடனுக்குடனே வசி ஆகுன்றதை இன்னொரு பதிவிலையும், அதே மாதிரி ஃபோட்டோ வச்சு செய்கிறது எப்படின்றது இன்னொரு பதிவிலையும், அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மோகினின்றதை மந்திரங்களை சொல்லி அதை நிறைய பேர் பெண்களை வசியம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தொலைங்க தாங்க முடியாது தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு ஒரு வசியம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மோகினி பூஜையை தவறாக செய்துட்டு அந்த பூஜை மூலிமா பெண்கள் யாரும் வசியமாவது அந்த மோகினியே வசியம் ஆகி அதை கேட்டிங்கனாக்கா தன்னுடைய கையாலே தன் வாழ்க்கையை அழிச்சிக்கிற மாதிரி ஒரு வசியம் ஒன்று இருக்குது. அதை எப்படி கேட்டிங்கனாக்கா மோகினி பூஜையை தவறாகவும் தவறான எண்ணத்திலையும் தவறான பிரயோகம் பண்ணி நீங்கள் அதை செய்ய முடியாமல் தவறாக செய்துட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க. அவங்க வசியமானது பிறகு தாலி கட்டிட்டு மனைவி இருந்தாக்கா மனைவியை விட்டுட வேண்டியதுதான். பெண்களை பார்த்தா பிடிக்காமல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சுய இன்ப பழக்கத்துக்கு அடிமையாகி இரவும் பகலும் தன் கையால் தன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு போய் சீக்கிரமாக போயிட்டு மண்ணில் புதைக்க வேண்டியது தான். இதுதான் நடக்கும். இப்படி தான் 8 வகையான பூஜை இருக்குது. அந்த 8 வகையான பூஜையை உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக போட்டுவிடும். இது போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா சக்கரம். இந்த சக்கரத்தை மோகினிக்கு உண்டான சக்கரம். இந்த சக்கரத்தை
தகுடாக எழுதி 108 முறை நீங்கள் உரு போட்டு நான் சொல்கிற மந்திரத்தை மந்திரம் ஒரு முறை சொல்லுவேன், பீஜம் ஒரு முறை சொல்லுவேன், பீஜ கோட்சம் ஒரு முறை சொல்லுவேன். எல்லாத்தையும் ஒரே டைமில் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 2 மணி நேரம் பதிவு இது. 2 மணி நேரம் பதிவு வந்து நான் 15 நிமிஷம் 16 நிமிஷத்தில் போட்டு கொடுக்கணும்னு ஆகாது. ஒவ்வொரு பதிவாக ஒவ்வொன்றா போகிறேன், தெளிவாக போகிறேன், மந்திரத்துங்களை வந்து தெளிவாக சொல்கிறேன். ஒரே மந்திரம் தான். மந்திரன்றது வந்து கேட்டிங்கன்னா பெண்ணை வசியம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது. ஆண்களை வசியம் பண்ணணும். பெண்கள்னு கேட்டிங்கன்னா எச்சர்கள் வகாராவில் போகணும். எச்சர்கள் யட்சினிகள் சொல்கிறாங்க இல்லையா, எச்சர்கள் வகாராவில் போட்டு எச்சர்களுடைய பூஜையை எடுத்தால் தான். நான் தான் யட்சினியை போட்டால் நீங்கள் பார்க்கவே மாட்டுக்கிறீங்களா? அதான் கேட்டிங்கன்னாக்கா 200 பதிவு இருக்குது. நான் போட்டிருக்குது 200 பதிவுக்கு மேலே இருக்குது. அந்த 200 பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகமே தெரியாத, எந்த விதமான ஒரே ஒரு இது கூட தெரியாமல், அதாவது ஒரு அச்சாரம் கூட தெரியாமல் இருக்கிறவங்க கூட அந்த பதிவுகளை பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே மாந்திரிகராய உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம். அங்கங்கே போயிட்டு நீங்கள் 5000 10,000 15,000 செலவு பண்ணி நீங்கள் இதுவாகிறத விட நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யலாம். இதுக்கு இன்னொன்று கேட்குறீங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடுங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக, இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக போடுங்க. இன்னும் ஒரு மனுஷனை நிற்க வச்சு அப்படியே அவங்க மாந்திரிக மூலியமாக கொண்டுட்டு தான் போட்டு காட்டணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது 200 பதிவு இருக்குது. தேடுங்க, எஸ்ஜே மாந்திரிகன்னு போட்டுட்டு அது எல்லாமே நீங்கள் தேடுங்க. அதுவும் திருப்தி இல்லைன்னா இன்னொரு 45 நாள் 46 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் அடிப்படை மாந்திரிகன்றது வந்து மந்திரம் முதல் கொண்டது எந்த மொத்தமாக தெளிவாக நான் போட்டுக்கிட்டு வரேன். அதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சக்கரம் போடுறது, கலசம் கட்டுறது, எலுமிச்சம்பழத்தை எப்படி உரு போடுறது, பாவையை எப்படி செய்கிறது, பாவைக்கு வந்து எப்படி ஏவல் போடுறது, எல்லாமே 200 பதிவு இருக்குது. அது நீங்கள் தேடுங்க. எஸ்ஜே மாந்திரிகன் போட்டுட்டு நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உடனுக்குடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா தினமும் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க வீடியோ வந்துடும் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சரிங்க, நம்ம பதிவுக்குள் போகலாம். நீங்கள் கேட்டதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மோகினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோகினியை வசியம் பண்ணுறது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு எச்சர்கள் மட்டும்தான். எச்சினிகள் கூட ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது. எச்சர்கள் மட்டும்தான் பெண்களுக்கு. தெளிவாக சொல்லியிருக்கோம் பாருங்கள். பெண்களுக்கு எச்சர் அவசியம் பண்ணிக்கலாம். அந்த வசியத்தை நான் போட்டுக்கிட்டு வரேன் ஒரு முறை பொறுமையாக. இது 8த்தையும் முடிச்சுட்டு இதுக்கு இடையில் நிறைய பதிவு இருக்குது. அப்பப்போ நான் போட்டு விட்டுறேன். மோகினி வசியம்னு சொல்லி போடக்கூடிய அந்த 8 பார்ட்டையும் பார்த்து அந்த 8யுமே எப்படி செய்து நீங்கள் பிரயோகப்படி ஜெயிச்சிக்கலான்றதை நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. சரி, இதாவது கேட்டிங்கன்னா 5 வகையான சக்கரம் ஒரே, அதாவது கேட்டிங்கன்னாக்கா 5 வகையுமே சேர்த்து தான் ஒரே சக்கரம். அந்த பிரம்மன், ஆகாயம், அதுக்கப்புறம் பிறை கோணம், முக்கோணம், நாற்கோணம் எல்லாமே சேர்ந்து 6 கோணம் ஆகாயவட்டம் மொத்தமே சேர்ந்து ஒரே ஒரு சக்கரத்துக்குள்ள அடங்கி வச்சு பாருங்கள். 5 புலன்களும் அடக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து உங்களுக்கு நான் போட்டு வச்சுருக்கிறேன். தெளிவாக பார்த்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இதே சக்கரத்தை போட்டு இதுக்குள்ளே பாவையை வைக்கிறது எப்படி நீரில் உக்காந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறது எப்படி, அந்த பிரயோகம் மூலிமா வந்து எதெல்லாம் செய்யலாம். பெண்களை வந்து அதிகமாக வந்து நீங்கள் வசியம் பண்ண வச்சுக்கலாக்கா. இந்த அதை கேட்டீங்கன்னாக்கா மோகினியை நீங்கள் வசியம் பண்ண ஆரம்பித்தாவே, பூஜை போட ஆரம்பித்தாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு 48 நாள் இருந்துட்டாவே தானாகவே பெண்கள் வந்து வசியம் ஆவாங்க. என்ன பிரயோஜனம் பெண்கள் வசியம் ஆகிறதுல சொல்லுங்க பார்க்கலாம். மிஞ்சி போனாக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கிட்டே அந்த அன்பு பாசம் தான் இருக்குது. நீங்கள் ஒரு காதலியாக வச்சுக்கிட்டு அந்த அன்பு பாசம் தான் இருக்குது. மற்ற யாரும் இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சு தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பாடமாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பெண்களால் வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. இந்திரன் கெட்டதும் பெண்ணால் தான், சந்திரன் கெட்டதும் பெண்ணால் தான். ஒன்று காமம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பணம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மண் பொண்ணு. இது தான் மண் பெண்ணு தான் பொண்ணு தானே. இதை நம்ம சம்பாரிச்சு சேர்த்துக்கலாம் தேவை. ஆனால் அப்படியே வந்து இந்த மோகினின்றது வந்துக்கிட்ட திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒத்து வரும். நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சக்கரத்தை நீங்கள் வந்து நல்லா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரக்கூடிய நாள்லையோ வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரிலையோ நீங்கள் வந்து இந்த சக்கரத்தை போடுங்க. இந்த சக்கரத்தை போட்டுட்டு நீங்கள் இந்த சக்கரத்தை போட்டு வடக்கு முகமாக உக்காந்துக்கிட்டு நெய் தீபத்தை வந்து 5 விளக்கு ஏற்றணும். நடுவில் 4 பக்கம் 4 வந்து நெய் தீபத்தை போட்டு ஏற்றிட்டு நெய் தீபம் வந்து அணையறதுக்கு முன்னாடியே நீங்கள் 108 மந்திரத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும், மோகினுடைய மந்திரத்தை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல போனீங்கன்னாக்கா இது தண்ணி கொடுங்க. இந்த பாவை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாவையை வந்து செய்யுது. அது எந்த மாவால் செய்கிறது, எப்படி செய்கிறது, அது எந்த உருவத்தை வச்சு அதுக்குள்ளே பாவையை வச்சு ஒரு முறை எப்படி பிரயோகம் பண்ணுறது, பாவைக்குள்ளே ஒரு ஃபோட்டோவை வச்சு எப்படி பிரயோகம் பண்ணுறது, வெறும் ஃபோட்டோவை வச்சு எப்படி பிரயோகம் பண்ணுறது, ஜலத்தில் இருந்து தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணியில் உக்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு எப்படி நீங்கள் மந்திரத்தை சொல்கிறது, எந்த மணியை நீங்கள் பிரயோகம் பண்ணணும், எந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுன்றதை நான் தெளிவாக ஒவ்வொரு முறை சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எதுவாக இருந்தாலுமே நான் சொல்கிறது ஒவ்வொன்றுமே வந்து கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது அனுபவபூர்வமாக செய்யப்பட்டது தானே தவிர யாரும் நான் வந்து இது புஸ்தகத்தை பார்த்து ஏதோ பார்த்தது செய்ததெல்லாம் இது ஓலைச்சுவடிகளால் வந்து அந்த காலத்தில் பிரயோகம் பண்ணதை வந்து எனக்கு சொன்னாங்க. நான் அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் நாற்கோணம் போட்டிருக்கிறீங்க, உள்ளே வந்து கேட்டிங்கன்னா ஆகாய வட்டம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வாழ்வு கோணம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பிறை கோணம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா முக்கோணம், இத்தனி கோணத்தையும் போட்டு வச்சுருக்கிறோம்.
அதுக்கப்புறம் நடுவில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருந்து ஓம் என்ற எழுத்து 4 மூலையிலுமே 4 ஓம் என்ற எழுத்து தான் வரும். அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணத்தில் வந்து ஓம் என்ற எழுத்து தான் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வசி 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 4 பக்கம் வசி என்ற எழுத்து மட்டும்தான் வரும். இதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. மோகினி வசி இப்போ ரகசியன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஆண்கள் மட்டும்தான் இது பிரயோகம் பண்ணி நீங்கள் செய்துங்க. சரிங்களா? இதை நான் தெளிவாக அப்பப்போ என்னால் முடிஞ்ச லைனை போட்டுக்கிட்டு வரேன். இல்லைன்னா இடையில வந்து முக்கியமான எதனா கேட்டாங்கன்னாக்கா அதுக்கு கண்டிப்பாக நான் இடைவேளை விட்டு நான் உங்களுக்கு வந்து மோகினி வசின்றது முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம் போகிறோம். 8 பாகம் வரும். 8 பாகத்தையுமே நீங்கள் பிரயோகம் பண்ணால் தான் உங்களுக்கு உண்டான முழுமையான பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைச்சிச்சிங்கனாக்கா மற்றவங்கள வந்து கணவன் மனைவி இருந்தால் உடனுக்குடனே செய்து கொடுங்க. இல்லை உண்மையான காதல் இருந்தால் உடனுக்குடனே செய்து கொடுங்க. அதே மாதிரி கேட்டால் நீங்கள் சரிங்க உங்களுக்கு வந்து எந்த பேரும் வசியாக பார்த்துங்க விலைக்கு நில்லுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மோகினின்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா பல வகையில் பிரயோகம் பண்ணது தான் மோகினின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மோகினியை வசியம் பண்ணும்போது ஏன் இப்படியான தவறான விஷயங்கள் நடக்குதுன்னா மோகினி ரூபத்தில் தான் ராகுவையும் கேதுவையும் அரக்கர்கள் தலையை துண்டிக்கப்பட்டு ராகுவையும் கேதையும் பிரித்து தலை ஒரு உருவமாகவும் உடல் ஒரு உருவமாகவும் சாகாவர பெற்று அந்த அமுதத்தை குடித்ததுனால அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு இது வந்தது. அதனால் மோகினியை வசியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே திசையிலேருந்து 2 பொண்ணு வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிக்கும். கீழே திசையிலேருந்து 2 பக்கம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா தலை வேற முண்டமாக தானே இருக்காங்க. அவங்க மோகினிக்கு வந்து அவங்க பகை தானே, சந்திரனுக்கு அவங்க பகை தானே. அதனால் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை வர பௌர்ணமி உங்களுக்கு மிகப்பெரிய வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் செய்கிறது அது மிகப்பெரிய மோகினி வசியத்தை பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் அது விடிய காலத்தில் தான் செய்யணும். விடிய காலம் 3 மணிக்கு வரக்கூடிய சுக்கிர ஓரையில் செய்யலாம். நீங்கள் புரியுதுங்களா? அந்த டைமில் உட்காந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி உங்களை ஜெயிச்சிக்குங்க. யார் வசியம் பண்ணுமா பண்ணிக்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் ஒன்று நம்மளை வந்து கடவுள் தினமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளோட செயல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளுடைய இதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதான் கேட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு சொல்லுவேனே, எதுக்குமே உறக்கமே கிடையாது. கிரகங்களாக இருக்கக்கூடிய எதுக்குமே உறக்கம் கிடையாது. அது உறங்குதுன்னு சொல்ல போனாக்கா அப்போ மரணம் அடையுதுன்னு தான் அர்த்தமே. அது மாதிரி இருக்கும்போது வசியம் செய்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறான உறவுகளில் வந்து தவறு ஏற்பட்டாலும் கவலை கிடையாது. நல்ல உறவுகளில் வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம். தாராளமாக செஞ்சு கொடுத்துட்டு நீங்களாம் வெற்றியை காணுங்க. நல்லதை செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்க. சரி, இந்த சக்கரத்தை நான் போட்டுட்டேன். இந்த சக்கரத்துக்கு உண்டான மந்திரத்தை மட்டும்தான் இப்போ சொல்கிறேன். பீஜத்தை சொல்லலை, பீஜ கோட்சத்தை சொல்லலை. உங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா மந்திரத்தை சொல்கிறேன். மூல மந்திரம் இது தான். எல்லா விதமான 8 வகையான அந்த மோகினி வசி ரகசிய வசி இந்த மோகினி வசியன்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் ஒரே ஒரு மந்திரம் தான். இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இதை நான் சொல்லிடுறேன். அப்பப்போ சொல்லிட்டு வரேன் நான். சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கிடைக்கிறது அரிது. கிடைச்சதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கனாக்கா சிலர் சொல்லி திறந்துறவங்க இருக்கிறாங்க, சிலர் பட்டு திறந்தாங்களாம். பட்டு திருந்தி வந்துட்டோம். நீங்கள் எப்படி திறந்துறீங்களோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நான் போட்டு தரேன், நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரிங்களா? நல்லா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. மூல மந்திரம் நான் பொறுமையாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா கூட வேகமாக சொல்கிறேன். இன்னொரு பதிவுகளை கூட 8 பதிவுகளும் இந்த மந்திரத்தை சொல்லுவோம். பீஜத்தை போட்டு பீஜ கோட்சத்தை போட்டு சொல்கிற பாருங்க. ஓம் நமோ பகவதி, ஓம் நமோ மோகினி, நன்மை தேவகி, மோகனாய, ஜெகன் மோகினியே, வசி வசி மோகினி, வாலை மோகினி, கண்டவர் கேட்டவர் கருத்துக்கள் மாறி என்திசையுள்ளோர் எல்லாம் மயங்க, மாரகன் மாரகை, மாரகன் கணைகளை வாரிய தூவு, ஆசையும் அன்பும் நேசமும் மூட்டு, தன்னை மறந்து என்னை நினைத்து கூடி குழாவி அடியரை காக்க, ஆசையை மூட்டு அன்பை தாக்கு, நேசத்தை மூட்டு நினைவினை தாக்கு, ஒன்று கூடி ஒத்துமையாக்கு, ஆணோ பெண்ணாய் பெண்ணே ஆனாய், நானே நீயாய் நீயே நானாய், நேசமும் வாழ நினைவினில் நிறுத்து, மோகினி கிரிகிரி வசி. இதுதான் இதனுடைய மந்திரமே. இது கொஞ்சம் தெளிவாக இன்னொரு கூட பாஸ்ட்டாக சொல்லிடுற பாருங்க. இல்லை நான் பூர்வமையாக கூட சொல்கிற மாதிரி கேட்டுங்க. ஏன்னா மந்திரன்றது வந்து முக்கியமானது வந்து சக்கரம் போகிறது மந்திரம் தான் இதில் முக்கியமானது. இதுக்குன்னு கிடையாது. அஷ்டகர்மம் சொல்லக்கூடிய 8த்துக்குமே வந்து மந்திரமோ எந்திரமோ கரெக்டாக இருந்தாக்கா நீங்கள் முக்காபாகம் ஜெயிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரு இது மட்டும் தான் உங்களுக்கு தேவையானது. கரு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இதை மற்ற விஷயத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுங்க. ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ மோகினியே, நன்மை தேவகி, மோகனாய, ஜெகன் மோகினி, சிவசிவ மோகினி, வாலை மோகினி,
கண்டவர் கேட்டவர் கருத்துக்கள் மாறி எண்டிசையுள்ளோர் எல்லாம் மயங்க. மாரகன் கணைகளை வாரிய தூவு ஆசையும் அன்பும் நேசமும் மூட்டு. தன்னை மறந்து என்னை நினைத்து கூடி குழாவி அடியனை அழிக்க. ஆசையை மூட்டு அன்பை தாக்கு, நேசத்தை மூட்டு நினைவை தாக்கு. ஒன்று கூடி ஒத்துமையாக்கு, ஆணே பெண்ணாய் பெண்ணே ஆணாய், நானே நீயாய் நீயே நானாய். நேசமாய் வாழ நினைவினில் நிறுத்து. மோகினி மோகினி கிரிகிரி சுவாக வசி. இதுதான் இதனுடைய மந்திரமே. இந்த மந்திரத்தை நீங்கள் பொறுமையாகவும் தெளிவாகவும் கற்று இதுக்கு உண்டான இதுங்களை சேர்த்துட்டு வாங்க. 8 வகையான மோகினி வசியம் இருக்குது. 8 வகைத்தையும் நான் போட்டு கொடுக்குறேன். எல்லா வசியம் மட்டும் தான் சீக்கிரமாக வசியம் ஆகுறது. அங்கே இங்கே போகிறது, இங்கே இருக்குது, அங்கே போகிறது, மாட்டிக்கணும் மாள்றது, இது எல்லாமே இருக்குது. நான் லைனாக சொல்லி விட்டுறேன். நீங்கள் செய்துக்குங்க. நீங்களே செய்து கூட வசியம் பண்ணிங்க. ஃபோட்டோ வச்சு பண்ணுறதை நான் பண்ணிக்கோங்க. சரிங்க, நான் போட்டிருக்கிற பதிவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் கோவமாக தான் பேசுறது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் மோகினி வசியம் குடிச்சா தான் வசியமே கேட்டுனுக்கும் போது மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுது. சரி, நீங்கள் கேட்டதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்தாக்கா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.